எனக்கு இந்த வாரம் கிடைச்ச ரிவார்டு வந்து புல்லட் ப்ரோ. நம்ம ரீசெண்டா போஸ்ட் பண்ண வீடியோட காமெண்ட் செஷன்ல ஒரு இந்தியன் கிரிப்டோ கேமர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, நானுமே கிரிப்டோ கேம்லாம் ப்ளே பண்றேன், வாரத்துக்கு $30 வரைக்கும் சம்பாதிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட். இந்தியால இருந்து இந்த மாதிரி கிரிப்டோ கேம்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு ஈஸியா விளையாட முடியுமா? அப்படி விளையாட முடியும்னா எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த கேம் எப்படி ரொம்ப ஈஸியா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமா, கத்துக்கணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் மண்டையில ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, என்னதான் இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்ப்போம்னு ஜஸ்ட் சும்மா ஓபன் பண்ணேன். அங்க திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து 2 ஸ்கிரீன்ஷாட் ரிசீவ் ஆச்சு. அதை டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணா அது கேம் பிளே பண்ணி ஏர்ன் பண்ணதுக்கு உண்டான இயர்னிங் ப்ரூஃப். அதுக்கு கீழேயே ஒரு வாய்ஸ் மெசேஜ். ப்ரோ, நான் உங்க வீடியோலாம் பார்த்தேன், நானுமே கிரிப்டோ கேம்ஸ்ல இந்த மாதிரி சம்பாதிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் நமக்காக அவர்கிட்டயே என்ன கேம்ஸ் பிளே பண்றீங்க, இது எல்லாருனாலையும் பிளே பண்ண முடியுமா, எப்படி ஏர்ன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு 5 பேசிக்கான கேள்விகளை நான் வாட்ஸ்அப்ல அவர்கிட்ட வாய்ஸ் மெசேஜ்லயே கேட்டேன். அவருமே எனக்கு சூப்பரா வாய்ஸ் மெசேஜ் மூலியமாவே ஆன்சர் பண்ணாரு. அவர் என்ன ஆன்சர் பண்ணாருன்னு நான் சொல்றதை விட அவர் வாய்ஸ் மெசேஜே உங்களுக்கு போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஆனா கிரிப்டோல காமனா இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் மட்டுமே இல்லாம இந்த மாதிரி ஏர்ன் பண்றதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் அவர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனா ஷேர் பண்றேன். அண்ட் கிரிப்டோல எப்படி ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி கிரிப்டோ கேமிங்லயுமே ஹை ரிஸ்க் இருக்கு. நீங்க பிளே பண்ண போறீங்கன்னா போன அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்க ஓன் டிசிஷன் எடுங்க. வணக்கம் ப்ரோ, நான் வந்து ஆக்ஸி இன்ஃபினிட்டிங் வந்து ஆடிட்டு இருக்கேன். இது வந்து இந்தியாவில் வந்து எல்லாருமே ஆடலாம். இது வந்து மொபைல்லையும் ஆடலாம், லேப்டாப்லயும் ஆடலாம், பிசிலையும் ஆடலாம். ஆமா, இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் மொத்தமே. ப்ரோ, நான் இந்த கேமுக்காக ஒரு அரை மணி நேரம் ப்ரோ, அரை மணி நேரம் கண்டிப்பா ஆகும். கேம் விளையாடுறது வந்து மொபைல்லே ஈஸியா இருக்கும். எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல ப்ரோ, நானே தான் ப்ரோ கத்துக்கணும் விளையாடுறேன். அதுக்கு முதல்ல வந்து நம்ம ரோனியன் வேலட் இறக்கணும் ப்ரோ. அதுல டி ஆப்ஸ், ஹோம் பேஜ் எல்லாமே இருக்கு. மார்க்கெட் பிளேஸ்லாம் அதுலயே இருக்கு. நம்ம அதுலயே போயிட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம காயின் வாங்கணும்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ரோனியன் காயின் போட்டிங்கன்னா வந்துடும். ரோனியன் காயின் வாங்கி இது வந்து டெபாசிட் பண்ணுங்க. அதுலேயே வந்து ரோனியன் சிம்பிள் போட்டிருப்போம் ஆர்னு. அது இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ அணு உலை ஆக்சின்னு ஒரு ஆக்சி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா $2 $2.5 அதுக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம அணு உலை ஆக்சி சாதாரண ஆக்சியை வாங்கி நம்ம சாதாரணமாகவே ப்ராஃபிட் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமாக ஒரு மொத்தம் 5-6 விதமாக இருக்கும் பொம்மைங்க. பிளான்ட்டு, ரெப்டைல், அக்கோட்டி, பீஸ்ட்டு, பக்கு, டஸ்க்கு, அது மாதிரி டவுன். இத்தனை ஆக்சி இருக்குது. நீங்கள் பிளான்ட்டு, அக்கோட்டி, பீஸ்ட்டு வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே போயிட்டு ப்ளே ஸ்டோர் இல்லை, குரோம் வெப் ஸ்டோரில் போயிட்டு. ஆனா நான் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் டெப்தா இந்த கேமை எப்படி பிளே பண்றது, இதனுடைய ஒர்க் ஃப்ளோலாம் எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம இந்த கேமுக்காக கிரியேட் பண்ண போற வேலட் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலட் தான், பேரு ரோனின் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனுடைய சீட் ஃபேஸ் அப்படின்றது ஒரு 12 வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள எவ்வளவுதான் அமௌண்ட் இருந்தாலுமே நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது. இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா அவர் என்கிட்ட சொன்னது. டெய்லி இந்த கேம்ல கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் ஆனாலுமே வெட்னஸ்டே வரும்போது அந்த கேம்ல இருந்து ஒரு சில காயின் டோக்கனை கிளைம் பண்ணலாமா. அந்த கிளைம் பண்ண டோக்கன்ஸை நம்மளுடைய ஆப்ஸ்க்கு கொண்டு போயிட்டு செல் பண்ணா ப்ராஃபிட்டா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அண்ட் தேர்ட் ஃபைனல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த கேமிங்குள்ளான்னு போயிட்டாலே எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்ட் பண்றதுக்குண்டான ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். ஜஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு வாலெட் இருக்கு இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல ரோனின் அப்படின்ற காயினை நீங்க பை பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாலெட்ல டெபாசிட் பண்ணணும். அதே வாலெட்ல உங்களுக்கு அந்த கேமை பேஸ் பண்ணி ஒரு சில டாய்ஸ் இருக்குமா, அது $2 இருக்கலாம், $200 இருக்கலாம். அந்த மாதிரி டாய்ஸை பை பண்ணிட்டீங்கன்னா அந்த டாய்ஸை வச்சுதான் உங்களால கேம் பிளே பண்ண முடியும். தென் ரெண்டாவது ஆக்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நீங்க குரோம் மூலியமா தான் போய் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னாங்க. பிளே ஸ்டோர்ல கிடையாதாம். ஸோ இந்த கேமிங் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இல்ல, ஆனா குரோம்ல அவைலபிளா இருக்கு. நம்ம அங்க போய் தான் டவுன்லோட் பண்ணணும்னா மேபி ஒரு சில கன்சர்ன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷனால கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து அந்த கேமிங் ஆப்பை பேன் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த ஆப்லயுமே மேஜரான ரிஸ்க் இருக்கு. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டாய்ஸை பை பண்ணீங்க இல்லையா ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து, அது மூலியமா தான் இந்த கேம் உங்களால பிளே பண்ண முடியும். டெய்லியுமே ஒரு டாஸ்க் தருவாங்க. அந்த டாஸ்க்கை 10 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள மேக்ஸிமம் பிளே பண்ணி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி பிளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 1 வீக் ஆஃப்டர் வெட்னஸ்டே அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கேம் பிளே பண்ணதுனால. அதை நீங்க கிளைம் பண்ணலாம். என்கிட்ட அவர் சொன்ன வரைக்கும் அவர் யூஸ் பண்ண 8 அக்கௌண்ட்லயுமே கேம் விளையாண்டதுக்கு அப்புறமா இப்போ வாரத்துல $2000 கிட்ட ஏர்ன் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க.